தேர்தல் ஆதாயத்திற்காக மீனவர்கள் மீது அக்கறை இருப்பது போல பாஜக நடிக்கிறது. 10 ஆண்டு ஆட்சியில் கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்டு எடுத்திருக்கலாமே என செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை KK நகரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நல்ல கேள்வி, கொஞ்சம் இருங்க வெற்றி, நல்ல கேள்வி, இருங்க தம்பி. அதான் இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான், தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாம்பளுக்கு இவருக்கு அதை பற்றியே தெரியல. கச்சத்தீவை பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இதை அறிவித்தார். எங்கள் அம்மா 26/2009 24/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கச்சத்தீவுனால் நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும்போது அப்போ என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவாக இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. தாரை வார்த்ததை கண்டித்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை அன்றைக்கு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதி கொடுத்தது தவறு. எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ, இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ, அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 74 நீங்கள் கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கலை. அன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர். அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை, சட்டமன்றத்திலையும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேண்டாம் படித்து காமிக்கிறேன். இது நடந்து அப்போவும் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் மீனவர்கள், தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவங்க போய் மீன் பிடிக்க முடியும், இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று. எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்ததுனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கில் தான் அந்த கச்சத்தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜமீனுக்கு சொந்தமானது, பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று. எனவே அதை வரைபடத்தின் மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க உச்சநீதிமன்றம். அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யலை.
எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி இருக்குது, நிலுவையில் இருக்குது. அது தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்யை சொல்கிறார். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார். சரி, நான் கேட்குறேன், மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. சரி, அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார். இதே வாஜ்பாயோட காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வைத்தது. அப்போ அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்துருக்கலாம்ல. திமுகவுக்கும் அக்கறை இல்லை, இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது. சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும், அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது, அந்த விசைப்படகு கொடுத்தது, அதே மாதிரி வலை கொடுத்தது, இதெல்லாம் புரட்சித் தலைவி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள். இன்றைக்கு மீனவர்கள் சமுதாய ஓட்டு பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்றைக்கி இரு கட்சிகளுமே இரு கூட்டணியுமே நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் வெகு தூரம் போகாது என்பதை தெரிவிச்சது. நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு மாடல் ஆட்சின்னு சொல்கிறார். நாங்கள் 100 ஆண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், அவர் ஏப்பா ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்கக்கூடா, தந்தை பெரியார் பேரோட வைக்கக்கூடாதா, ஏதாச்சும் வச்சிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். அவங்களுடைய பேரை எங்கள் அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றது தான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சுருக்கு, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்தில் அனுமதி இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்த அனுமதிக்கணுன்றக்காக அவசரமாக தேர்தல் வருதுன்றக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழித்தாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காமல் கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையாக முன்னால் உட்காந்துருந்துச்சு. 374 பேர், இல்லை ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ பேசுகிறார். ஏதாச்சும் வால் போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு அறிக்கையில் அண்ணாவை பேருக்கு சொல்கிறாங்களே ஒழிய, இப்போ கலைஞர் படமே இல்லை. இப்போ கலைஞரவே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறது தான் கலைஞர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்குது. போப்போ அண்ணாவெல்லாம் மறந்தேன். ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. எங்கள் புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி, அவர் பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி. எந்த ஒரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சதில்லை. தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை பொறித்தது கிடையாது. அண்ணாவுடைய படம் இன்றைக்கி பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்க 3ஆவது தலைமுறை இன்றைக்கு பிஞ்சு குழந்தை கூட அண்ணா கொடியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை தூக்கிட்டு போகும்போது அந்த படத்தை கேட்டால் சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையிலேருந்து மாறிபட்டிருக்கோன்னா இன்றைக்கி எவ்வளவு தூரம் முதலமைச்சருக்கு கருத்து, அவர் எவ்வளோ தூரம் மாறி இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஏமாற்றுறதுக்காக நாடகம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். கைகோர்க்க நாங்கள் என்றைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்கள் தலைவருடைய, எங்கள் அம்மாவுடைய நோக்கம். நான் சொல்லிக்கிறேன். எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம், புரட்சி தலைவருடையது. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனால் கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எனவே அந்த கட்சியை இன்றைக்கி அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான்
புரட்சித்தலை அம்மா இருந்தாங்க. அந்த வகையில் குந்தம் கூட நெறி பிறகாமல் இன்னைக்கு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார். அதனால தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள், இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக, தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக, உலகத்திலே 7வது பெரிய இயக்கமாக இருக்குது. எங்கள் கட்சியை இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லாமல் போயிடுவோமா? இன்றைக்கி கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துகிறாங்க. சார் இந்த அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான். ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயலலிதா திரும்ப வந்தப்போ அவங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு வந்த நிலைமை இருந்துச்சு. அந்த சமயத்தில் கூட்டணி வச்சு அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் உயிர் கொடுத்ததே பாமக தான் அன்புமணி சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குதோ, எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போகிறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அதுலேயும் இன்றைக்கி எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். நம்ம டாக்டர் மருத்துவர், நீங்கள் அதை பத்திரிக்கையை பாருங்கள். இன்றைக்கி அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்றைக்கி அவருடைய சொன்னது தான் இன்றைக்கி ராமதாஸு ஏற்றுக்கல அந்த கூட்டணியை, பாரதிய ஜனதாவை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதை அவர் வற்புறுத்தின கணக்கு தான் அந்த கூட்டணியே சேர்ந்துருக்கு. எனவே அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே இல்லை. அவர் விரக்தியில் பேசுகிறார். இன்றைக்கி தான் தெரியும், கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்றைக்கி அவங்களுடைய துணைவியாக இருக்குது சௌமியா, அன்புமணி கூட வேலை பார்க்குறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்களாம். இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுகிறார். எங்கள் அம்மா பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்குறேன். அவர் கட்டலைங்க, இவர் வயசாகி போச்சு, மகன் சொல்கிறது தானே கேட்கணும். என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன ஆகுது? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறத நீ கேட்ப? நீ கேட்க மாட்டீல்ல. அவர் எப்படி ஆள் அதை கேட்க மாட்டார். அதனால் அப்பா வந்து இன்றைக்கி என்ன செய்யணும்? மகன் இப்படி சொல்லிட்டார், முடிவு எடுத்துட்டார், நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும். வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால் அவர் ஏதோ ஒத்துக்கிட்டார் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்களால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னால் இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்குது? குறிப்பிட்ட மாநிலங்களில் இருக்குது, குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தினோம்னு சொன்னால், நாங்கள் தான் தலைநிமிர்ந்து வைத்தோம்னு சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்து தான். நாங்கள் வச்சதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தோழமை என்று வரும்போது இது என்ன எங்கள் பொதுச் செயலாளர் சரியாக நல்லா சொன்னார். தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுப்போம். நாங்கள் எங்கள் கூட வரந்தான் நான் ஒருத்தனாக போகிற சிங்கிளாக வந்தாலும் கூட 4-5 சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதாக தானே இருக்கும். புலியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒருக்காக சொன்னார். அதுக்காக நாங்கள் பார்த்தோம். கூட்டணி தர்மம் எல்லாம் சரி. இன்றைக்கி பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கலாம், எல்லாம் கொள்கை கூட்டணியா? திமுகவில் வச்சதெல்லாம் கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்டுக்கு இங்கே ஒரு கொள்கை, கேரளாவில் கொள்கை, திரிபுராவில் ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு கொள்கை, எல்லா இடங்கள்லையும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி கூட்டணி இப்போ திமுக இன்றைக்கி அவங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா? எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சி போட்டிருக்கு திமுக. அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு 2%, 1% வாக்காச்சு வருமா அப்படின்னு பார்க்குறாரு அந்த பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகள். இல்லை, கூட இருந்தால் தியாகினா நாங்கள் அவங்க தியாகின்னு எப்போவுமே சொன்னது இல்லையா? பாட்டாளி மக்கள் தியாகின்னு சொல்லலை. எனக்கு தியாகின்னு சொன்னோம். அவங்களுக்கு பேரே இருக்குது. என்ன பேர்? அவங்க பேர் இருக்குது, மரவெட்டி ராமதாஸ்ன்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அது மாதிரி அவங்களுக்கு அவங்கள போய் எப்படி நாங்கள் தியாகின்னு சொல்லியிருக்க மாட்டோம். நாங்களாம் சொல்லவே மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். எங்கள் நண்பர்கள்
நண்பராக இருக்கிறதோட்டுக்கு மரியாதை கொடுப்போம், அவங்க தோளோடு தூக்கிட்டு போகணும். எல்லாரும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போகிறது தான் தலைவரை, யார் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ பிரச்சனை. நீ சும்மா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை அதெல்லாம் உன்னை நீ அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போதும் பேசுவாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுதான் தலையில் இருக்கு. அதிமுகன்றது பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு. அவர் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் பேசிக்கிறார். அதிமுகவில் அம்மாவை திட்டாதவங்க யாருங்க? மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. எல்லா நாவலர்லேருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து எல்லா பேருமே அம்மாவை திட்டுனாங்க. அம்மா என்ன அம்மாவும் திட்டுனாங்க. நீங்களாம் உதிர்ந்த ரோமங்கள், அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இந்த கட்சியில் மாறினவங்கள அதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் கூட்டணியில் வந்தவங்க கூட்டணியில் வராதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவருக்கு கட்சி நிலைச்சிருந்துருக்கோம். 2011 அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலை, விட்டுட்டாங்களே. எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ சொல்கிற மாதிரி எங்கள் எடப்பாடியார் சொல்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இரண்டு தளங்கள் தான். ஒன்று திமுக வேண்டுமா, அதிமுக வேண்டுமா, அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த தேர்தலையும் திமுகவுக்காக தான் பார்ப்பாங்களே. இதில் எந்த கட்சி வந்திருக்கு, அந்த கட்சிக்கு வேண்டாம். இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுக்கு வேலை பார்க்குறது திமுககாரவங்க தான் வேலை பார்க்கணும். எங்கள் இதில் வேலை பார்க்குறதும் அப்படித்தான். யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்குறாங்க தலைவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் எங்கள் கட்சிக்காரங்க உழைத்தா தான் அதில் வர முடியும், எல்லா கட்சியிலையும். அதுக்காக தான் சொல்கிறோம், கிளை வரைக்கும் 2 கட்சிகளும் விருந்து பறைந்திருக்கணும். சரி, இது போதும். சரி, நம்ம தான் இந்தியாவோட நாடாளுமன்ற வாங்க அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் காலை கூட்டணும்.